ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு காஷ் இன்ஃபோடெக்கில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பைத்தான் சீரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும். ஐட்ரேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அது திருப்பி நடந்தே இருக்கும். இப்போது நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நம்ம சிம்பு மாநாடு படத்தை பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ஒரு ரூப்பில் மாட்டிட்டு இருப்பார். அதாவது ஒரு விஷயம் அவர் சாவார், மறுபடியும் வருவார். நம்ம எஸ்ஏ சொல்கிற மாதிரி தான், சுட்டான் செத்தா ரிப்பீட், அந்த மாதிரி தான். அதான் ஐட்ரேட் இருந்தது. இப்போ எனக்கு காஷுன்னு ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டு எனக்கு 10 வாட்டி பிரிண்ட் ஆகணும், இல்லை 20 வாட்டி பிரிண்ட் ஆகணும்னா அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இதுக்குள்ளே எனக்கு 2 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ், அதாவது ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் எலமெண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பாடினா நம்ம மெத்தட், நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறோமோ அந்த தான் பாடின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐட்டம், இப்போ 1 2 3, இப்போ 1ன்னு உள்ளே போவோம், ஃபஸ்ட்டு அடுத்த 2ன்னு போவோம், அடுத்த 3, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இல்லை நம்ம காஷியோ எடுத்தோம்னா காஷின்னு சொல்லிட்டு எனக்கு அது ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு அது 10 வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ நான் கொடுத்த ஐட்டம் இப்போ கண்டிஷன் கொடுக்குறேன், இப்போ எனக்கு 10 வாட்டி வரணும், அதாவது நான் கொடுக்குற வேல்யூ வந்து எனக்கு 10 விட கம்மியாக இருந்ததுன்னா கண்டிஷன் கொடுத்து அது கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு வந்து 10 வாட்டி பிரிண்ட் ஆகிட்டு எப்போ 11 வாட்டி பிரிண்ட் ஆகும்போது எனக்கு வெளியே வந்துடும். இதுவே 10 வாட்டி பிரிண்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு காஷியோட பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். இதை என்ன லூப் சொல்லுவோம்னா நம்ம ஃபார் லூப் சொல்லுவோம். நெக்ஸ்ட் லூப் பார்த்தீங்கன்னா வைல் லூப் அப்படின்னு இருக்குது. அதாவது வைல் லூப் என்ன சொல்லுவோம்னா ஃபார் லூப் மாதிரியே தான், ஆனால் இதில் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்துரும். ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூவை நான் என்ட்ரி பண்ணுவேன். என்ட்ரி பண்ணும்போது நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். இப்போ என்ன கண்டிஷன்னா நான் வந்து என்ன கண்டிஷன் கொடுக்குறேன், இப்போது நான் கொடுக்குற வேல்யூ வந்து 10ன்னு கொடுக்குறேன். 10 விட எனக்கு எப்படின்னா காஷுன்றது 10 வாட்டி பிரிண்ட் ஆகணும்னு கொடுக்குறேன். அப்போ அந்த 10 வாட்டி பிரிண்ட் ஆகிறது 10 வாட்டி பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அது 11 வரும்போது அது ஃபெயில் ஆகிட்டு எனக்கு லூப் போட்டு வெளியே வந்துடும். அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. வைல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. கண்டிஷன்னா நம்ம வந்து வேறு வேல்யூ கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு வேரியபிள்னு கொடுத்துருக்கேன், ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஏ = 5ன்னு கொடுத்துருக்கேன்னா இப்போ அந்த 5 வாட்டி வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏ வந்து காஷு நான் கொடுத்துருக்கேன், அப்போ எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு 5 வாட்டி பிரிண்ட் ஆகும். அதான் என்ன லூப் சொல்லுவோம், நம்ம வைல் லூப் சொல்லுவோம். Thanks for watching this video.